தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் தோழமை கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழைத்த துரோகங்களை எடுத்துரைத்தும் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை விளக்கியும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். வெற்றி திருமகளை அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தை இந்த தேர்தலிலே ஆள விடக்கூடாது என்று இன்றைக்கு பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். திமுகவிலேயே 2 முதலமைச்சர் வேட்பாளர், தகப்பனுக்கும் ஆசை இருக்கிறது, மகனுக்கும் ஆசை இருக்கிறது. இவ்வளவு பெரிய கட்சியை பாருங்கள். 2011 அம்மா தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க, 54 விஷயங்கள். அந்த 54 அதையும் சாதிச்சுட்டாங்க. அதுக்கு மேல சொல்லாமலையும் என்னென்னமோ சொல்லாமலேயே அம்மா செஞ்சிருக்காங்க. எல்லார் வீட்லயும் அம்மாவோட புகைப்படம் இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்துல அம்மா இல்லாத வீடே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் அம்மா இருக்கிறாங்க. அதான் தாய். எதை பத்தியும் கவலைப்படுறது. அம்மா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 20 கிலோ விலையில்லா அரிசியை கொடுத்து தமிழகத்தை பட்டினி இல்லாத ஒரு நாடாக மாற்றிய பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை சாரும். நண்பர்களே, அம்மா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க. அதுதான் அம்மா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல். அதுதான் இன்றைக்கு அரசியலிலே காவிரியினுடைய இறுதி தீர்ப்பை அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சொன்னதை செய்து காட்டுகின்ற ஆற்றல் படைத்த தலைவியாக அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நண்பர்களே, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அத்தனை பேரையும் பந்தாடக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவி, தங்க தலைவி, பொன்மன தலைவி, இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள். 234க்கு 234 தொகுதியிலும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்று மிகப்பெரிய உலக சாதனையை படைக்க போகின்ற தலைவி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் டெபாசிட் இழக்க போகிறார்கள். அந்த கோலத்துக்கிட்ட 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. இருவரும் வந்தார்கள். வந்த உடனே அந்த குளத்தை எட்டி பாருங்க, என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. எட்டி பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார், ஆஹா, என் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்குதுங்க, பிரமாதமா நான் அழகா தெரியுறேன் இந்த தண்ணியில அப்படின்னாரு. அப்படியா, சரி வா மகனே அப்படின்னு கூப்பிட்டாரு. இன்னொருத்தவங்க போனாங்க. பார்த்த உடனே எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா, ஆயிரக்கணக்கான மீன்கள் தன் குட்டிகளோடு அழகாக இறை தேடிக்கொண்டிருக்கும் அழகை பார்த்தேன், அவங்க சந்தோஷமா வாழ்றதை பார்த்தேன் அப்படின்னா. உடனே இந்த முனிவர் சொல்லிட்டாரு, ஈஸ்வரா, பெருமாளே, இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த மீன்களை ரசித்தாரே அவருக்குத்தான் இருக்கிறது, தன் முகத்தையே ரசித்து கொண்டானே அவனுக்கு இல்லை அப்படின்னா. அந்த மீன்களை ரசித்ததுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மற்றவர்கள் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே தலைவி, புனித தலைவி. ஒரு தெய்வத்துக்கு முன்னால தெய்வம் இருக்கிற இடத்துல போய் நாக்க வச்சுட்டு காட்டினா அவன் அழகுட்டி விட்டுருவான். அப்புறம் நீ தேர்தல் முடிகிற வரைக்கும் பேச முடியாது. அந்த மாதிரி தெய்வம் இருக்கிற இடம் தான் தமிழ்நாடு. அவங்கதான் எங்க அம்மா, புரட்சி தலைவி அம்மா தான். அதனால நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி இது பண்ண வேண்டி, எதையுமே பண்ணாம பண்ணிடுவியா? கருப்பு எம்ஜிஆர் சொல்றிய, நீ கருப்பு எம்ஜிஆரா? கருணாநிதி அவர்கள் இத்தனை வருஷ கடமா சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், ட்ரிப்ளிகேட், துறைமுகம், அண்ணா நகர், இப்படி சென்னையவே சுத்தி ஜெயிச்ச கருணாநிதிய 2011 திருவாரூருக்கு ஓட வச்ச பெருமை புரட்சித்தில் அம்மா வச்சாரு. ஓடினாயா பராசத்தில நீங்க தான் தேர்ந்தீங்க. ஓடினான் வாழ்க்கை கடைசி ஓன மாதிரி ஓடிட்டு வரும். இப்போ திருவாரூர்பேட்டை அவர் மகன் ஒருத்தர் மேதாவி, புத்திசாலி, பலசரங்கள் கணக்கப்பட மாதிரி சிட்டி வச்சுக்கிறாரு. அதை பண்ணல, இதை பண்ணல, அதை பண்ண, இதை பண்ண. உடனே டைலாக் அம்மாவை சொன்னீங்களே செய்திகளா? நீ 5 வருஷம் இங்க இல்லையா? அமெரிக்கா போயிட்டியா? லண்டன்ல செட்டில் ஆகி கொடுக்குற? 5 வருஷம் வெளிநாட்டு மாதிரி இங்க வந்து மக்கள்கிட்ட போய் செஞ்சுக்கலான்னா செஞ்சது நல்லதான். பார்லிமெண்ட்ல 39-37 சீட் அம்மா. சென்ற ஆட்சியில நாங்கள் பாதிக்கப்பட்டோம். திரை உலகம் நொந்து நூலானோம்.
இன்றைக்கு எத்தனை தொலைக்காட்சி இருக்கிறது? செய்தி தொலைக்காட்சி. எத்தனை தொலைக்காட்சி இருந்தாலும் அத்தனை தொலைக்காட்சியுமே அம்மா 2011 ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களுக்கு கொடுத்த உத்தரவு தான் இத்தனை தொலைக்காட்சி இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில ஒரு தொலைக்காட்சி கிடையாது. ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஒண்ணுக்கும் தரல. சன் டிவிக்கார எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டான். ஏன்னா பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் டெல்லியில இருந்தவன் ராஜா. ஒண்ணு கொடுக்கல உத்தரவு. அம்மா திறந்து விட்டாங்க. எங்க நிலைமை கேளுங்க. சினிமா நிலைமை இன்னும் மோசம். ரஜினிகாந்த் படம் நடிகண்டால் நடித்தாக வேண்டும். ரோபோ நடிச்சு கொடுத்தாரு. விஜய் விட்டாங்களா? குருவியின் படம் எடுத்தான். அதுதான் அஜித் கரெக்டா பார்த்தா, கேட்டு பார்த்தாங்க. அஜித் கொடுக்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் விழாவிலே ஒரு நேர அரங்கத்தில் போய் கேள்வி நேரா கேட்டார். நாங்க எங்க தொழிலை பார்க்கிறோம், நிம்மதியா விடுங்க சார், எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. எழுந்து நின்று கை தட்டுறது யார் தெரியுமா? ரஜினி அண்ணன் எழுந்து நின்று கையை தட்டினார். ரஜினி சூப்பர் கேட்ட கேள்வி. இது நடந்த நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவம் தெரியுமா? திரும்ப அஜித்தை வீட்டுக்கு கோபாலபுரத்திற்கு அழைத்து சகட்டு மேனிக்கு பேசி அணைத்தவர்கள் இந்த திமுக காரர்கள். அவரே வருத்தப்பட்டார். இப்படியெல்லாம் எங்களுக்கு கஷ்டம். இன்னைக்கு திரையுலகம் நிம்மதியாக இருக்கிறது. சின்ன படம்லாம் வெளியாகுது, நீ பாப்பீங்க. ஒரு சிறிய பட்ஜெட்ல எடுத்த படம் இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம், என் புரட்சி தலைவி அம்மா சுதந்திரம் தந்திருக்கிறார். திரையுலகத்திற்கு நிம்மதியாக வாழுகிறது. இனிஷியல் மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்கார புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இவ்வளவு நாளா திருடுறதுக்காக திட்டம் போட்டாங்க திமுக காரங்க. இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பாங்களா? மதுரை தினகரனை தீ வச்சு எரிச்சது யாரு? விவசாயிகளை காப்பாத்துவாங்களா? மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா? குடிங்கடா தம்பின்னு தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தது யாரு? கச்சதீவம் மீட்பாங்களா? தாரை வார்த்தது யாரு? ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா? அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாரு? தமிழ் மொழிய ஆட்சி மொழியாக்குவாரா? 5 முறை முதல்வரா இருக்கும் போது தமிழை கண்டுக்காம விட்டது யாரு? ஏரி எல்லாம் தூர் வாருவாங்களா? இருக்கிற ஏரி எல்லாம் வளர்ச்சி போட்டது யாரு? இவங்க சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கா, 2வது கையெழுத்து லோகாயுக்தக்கா. இது ரெண்டுத்துக்குமே எதிர்ப்பா கையெழுத்து போட்டவர் தான் கருணாநிதி. அம்மா அதை வெற்றிகரமாக திறந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை அம்மா உணவகத்தை திறந்து குறைஞ்ச விலையில சுவையான சுத்தமான சுகாதாரமான உணவு ஒரு வேளை சாப்பிட்டு பல வேளை காஞ்சுகிட்டு இருந்தவங்க ஏழை எளிய மக்களுடைய வயிறார சாப்பிட்டு மனசார அம்மாவை வாழ்த்துற இந்த நேரத்துல பொறுக்க முடியாம வயத்தறிச்சலோட என்ன சொன்னார்? தமிழக மக்களை கையேந்த வச்சுட்டீங்களே, கேவலப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டார். அதே திரு கருணாநிதி இன்னைக்கு அண்ணா உணவகத்தை திறக்க போறேன்னு சொல்றார். எங்க புதுசா ஏதாவது செய்ய மாட்டாரா? அம்மா அவர்கள் 54 வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு தந்துவிட்டு 54 வாக்குறுதிகளையும் முறையாக நிறைவேற்றுவதற்கு நிர்வாக சக்கரத்தை வெற்றிகரமாக இயக்கி 54 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அம்மாவால் முடிந்த அளவிற்கு சொல்லாததையும் செய்ய வேண்டும் என்று கருதித்தான் அம்மா உப்பு, அம்மா மருந்து, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா கைபேசி, அம்மா திட்டம் என்று அம்மாவின் பெயரால் அடித்தட்டு மக்கள் பலன் பெறுவதற்கான பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு அம்மா அவர்கள் தந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய 10 விருதுகளில் 8 விருதுகளை வாங்கிய ஆட்சி அம்மா அவர்களினுடைய கழகாட்சி என்பதை நடுநிலையாளர்களுக்கு தெரிவிக்கிறேன். கற்றறிந்த பெருமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.